அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறாங்க குழந்தைகள். பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் எம்பிபிஎஸ் படிக்க வைக்க நினைக்கிறாங்க. பொதுவாக எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் படிக்க நினைக்கிறாங்க. காரணம் என்ன? ஃபீஸ் ரொம்ப குறைவு, பேஷண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் 36-37 கல்லூரிகள் இருக்குது செமி கவர்மெண்ட்டோடு சேர்த்து. அப்போது அந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்க நினைக்கிறோம். பட் அதில் இடம் கிடைக்காது, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. காரணம், நீங்கள் நல்லா மார்க் வாங்காமல் கிடையாது, நல்லா தான் மார்க் வாங்குவீங்க. பட் இருந்தாலும் கிடைக்காத காரணம் காம்படிஷன் அதிகம். அது 7.5 ரிசர்வேஷன் இல்லாமல் 92.5 ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு மொத்த இடங்கள் மேக்ஸிமம் ஒரு 4000 இடங்கள் வருங்க. ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் 200 பேர் போவாங்க. இந்த 4200 இடங்களுக்குள்ளே தான் நம்ம எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போது ஒருவேளை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கலன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாமா அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. பெற்றோர்களும் அதை படிக்க வைக்கலாம், எப்படியாவது நம்ம குழந்தைகளுடைய கனவு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும்னு நினச்சா ஃபீஸ் எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸில் 2 கேட்டகரி இருக்குது. அது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஒரு 22 கல்லூரிகள். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு 4 கல்லூரியில் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 lakhs வரைக்கும் வாங்கிடுறாங்க ஹாஸ்டலோட. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வர கல்லூரிகளில் 7.5 lakhs, 8, 8.59, 10 lakhs வரைக்கும் வருது. டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 4.35, 4.4, 4.5 இந்த 3 கேட்டகரி இருக்குது. ஸோ ஒரு சில கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு டியூஷன் ஃபீஸ் பேரண்ட்ஸோட இன்கம் குறைவாக இருந்தால் கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அது டீட்டெயிலாக நம்ம வீடியோ போடுறோம். அப்போது இந்த கேட்டகரியில் நமக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆனாலுமே ஒரு லோன் போட்டு படிக்க வச்சிடலாம், எப்படியாவது எஜுகேஷன் லோன் கிடைக்கும். அப்போ எஜுகேஷன் லோன் போட்டு படிக்க வச்சிடலான்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தால் என்ன நமக்கு கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரிலேட்டடாக நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ கைடன்ஸ் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கிடைக்கும். 9363443685. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, அது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தெலுங்கு மைனாரிட்டி, இந்த மாதிரி மைனாரிட்டி கேட்டகரியில் எப்படி அட்மிஷன் எடுக்கிறது அப்படிங்கிற உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். செப்பரேட் ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம், செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ இது தேவைப்படுறவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில், அதாவது நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கில் இருக்கிற கல்லூரிகளில் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் என்ன மாதிரி இருந்தது, கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷம் மாறுபடுது. பட் ரேங்க் அப்படிங்கிறது ஃபிக்ஸடுங்க. இந்த ரேங்க் அப்படிங்கிறது 2 வகையான ரேங்க் இருக்குது. ஜென்ரல் ரேங்க், ஸ்டேட் ரேங்க், அது ஒன்று. அடுத்தது கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது. அது ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் அவங்களுக்கு ஸ்டேட் ரேங்க் தான், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ மற்ற கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் என்ன மாதிரி ரேங்க் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 2022 ஓசிக்கு 507, பிசி 452, பிசிஎம் 467, எம்பிசி 441, எஸ்சி 347, எஸ்சிஏ 261, எஸ்டி 175. 2023 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, 30 to 40 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 537 ஓசி, பிசி 493, பிசிஎம் 488, எம்பிசி 483, எஸ்சி 393, எஸ்சிஏ 275 அண்ட் எஸ்டி 286. தென் அகைன் 2024 பாருங்கள். ஸோ 2024 நல்ல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. எவ்வளோ ஆகுது? 506 வருதுங்க. ரொம்ப சேஞ்சஸ் வந்துருச்சு. 579, 575 ஃபார் பிசிஎம், எம்பிசி 572, எஸ்சிஏ 483, எஸ்சி 483, எஸ்சிஏ 407, எஸ்டி 403. இது வந்து 2024 3rd ரவுண்ட் கட் ஆஃபுங்க. இப்போ ரேங்க் பாருங்கள், 4142, 4313. அப்போ 4100 ரேங்க் அப்படிங்கிறது சேஃப். ஓப்பன் கேட்டகரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கில் வரோம்னா 4100க்கு மேலே இருந்தீங்கன்னா, 4100க்கு உள்ளே இருந்தால் நமக்கு மோர் சேஃபுங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 3800, 3900, 3700. லாஸ்ட் இயர் எப்படியாவது நம்ம படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறனால காம்படிஷன் அதிகமாக போயிடுச்சு. ஸோ இது வந்து மாறுபடும். அது ஃபினான்ஷியலாக எப்படியாவது நம்ம குழந்தைகளை சேர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை பொறுத்து மாறுங்க. இப்போ 3700க்குள்ளே இருந்தால் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 315, 363, 372, 350க்குள்ளே இருந்ததுன்னா சேஃபுங்க. பிசிஎம் கம்யூனிட்டியில் தமிழ்நாட்டில் 350க்குள்ளே இருந்தால் சேஃப். எம்பிசி 1800, 1900, 1851. அப்போ 1850 இருந்தீங்கன்னா நமக்கு சேஃப் தான். 800, 900, 850, 800க்குள்ளே இருக்கிறது நமக்கு சேஃப். 1800க்குள்ளே. எஸ்சி 1198, 257, 358. இதில் கொஞ்சம் மாறுபட்டது. அப்போ 1250க்குள்ளே இருந்தால் நமக்கு சேஃபுங்க.
SCA 258 326 300 300 ரேங்க்கில் இருக்கணும். ST 121 104 91 100க்குள்ளே இருந்தால் நமக்கு சேஃப். அப்போது இந்த ரேங்க் கொஞ்சம் மாறுபடும். அது ஃபினான்ஷியலாக எப்படியாவது படிக்க வைக்க நினைக்கிறாங்க. குடும்பருடைய சூழ்நிலையை பொறுத்து, பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து இந்த ரேங்கில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அப்போது இந்த 2025 நம்ம என்ன டார்கெட் வச்சு படிக்கிறது? அது நல்லா படிக்கிறோம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்க நினைக்கிறோம். பட் இருந்தாலும் ப்ரைவேட் மெடிக்கலுக்கு போகிற மாதிரி இருந்தால் என்ன டார்கெட் வச்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் கிடையாதுங்க, மாறுபடும். கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடுறதுக்கு உட்பட்டது. எதை பொறுத்து மாறுங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும். அது கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல். இந்த வருஷம் நமக்கு 20 மினிட்ஸ் கிடையாது, சாய்ஸ் கிடையாது. கண்டிப்பாக மாணவர்களோட மார்க் மாறும்போது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாதிரி. பட் ரேங்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. இந்த ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த வருஷம் என்ன டார்கெட் வச்சு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு நமக்கு ஒரு 600 ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 610க்கு மேலே வச்சு படிக்கிறது நமக்கு 610க்கு மேலே இருந்தால் ஓப்பன் கேட்டகரிக்கு சேஃபுங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 580 550க்கு மேலே நீங்கள் டார்கெட் வச்சுக்கங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போகணுன்னா. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 575 ப்ளஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃபை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 570 570 மார்க் நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறது நமக்கு சேஃப். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 483 494 அப்போ 485 ஒரு 485 மார்க் நமக்கு கட் ஆஃபாக வச்சுக்கிறது நமக்கு சேஃபுங்க. 407 427 அப்போது 420க்கு மேலே எஸ்சிஏக்கு நமக்கு கட் ஆஃப் வச்சுக்கலாம். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 ப்ளஸ். ஸோ மோர் சேஃப் அப்படின்னா 400க்கு மேலே இருந்துன்னா நமக்கு சேஃபுங்க. அப்போது இந்த டார்கெட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. எஸ்டிக்கு 400க்கு மேலே வேணும் அப்படின்னு நினச்சிக்கங்க. எஸ்சிஏ 420, எஸ்சி 485 ப்ளஸ், எம்பிசி 570 ப்ளஸ், பிசிஎம் 575 ப்ளஸ், பிசி 580 ப்ளஸ், ஓசி 610 ப்ளஸ். ஸோ இந்த மார்க் மாறுபடும். நம்ம ஒரு டார்கெட் வச்சு படிக்கிறோம், எப்படியாவது நமக்கு இந்த மார்க் வாங்கணும் அப்படின்னு. நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். அது திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னு படிங்க. ஒருவேளை அதில் கிடைக்கல அப்படின்னா மட்டும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பற்றி யோசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு எங்கள் வீடியோஸ்க்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.